அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னாங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாங்க யூரின் போகிற பாதையில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது. அதனுடைய அறிகுறிகள் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலோ, இல்லை நம்ம சிறுநீர் போகும் பொழுது அதிகமான எரிச்சல், இல்லை நம்மளால் அந்த யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது, அடி வயிற்றுல வலி ஆகிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டால் ஒருத்தருக்கு நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள். சில பேர்த்துக்கு ஃபீவர் குளிரோடு சேர்த்து வரும். அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை வயிற்றில் அல்ல பகுதியில் வலி அதிகமாக இருந்தாலோ இன்னும் அந்த இன்ஃபெக்ஷனுடைய சிவியாரிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். இல்லை நமக்கு சாதாரண அறிகுறிகள் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னாங்க, நம்ம 3 விதமான ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும். என்னென்னா 3H ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெச் என்ன அப்படின்னா ஹைஜீனு. நம்ம இன்னர் வேர்ஸை காட்டன் இன்னர் வேரை யூஸ் பண்ணணும். நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹெச் என்ன பார்த்தீங்கன்னா ஹேபிட். என்ன ஹேபிட் அப்படின்னா, நம்ம யூரினை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஹேபிட்டை தடுத்தாலே நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸை குறைக்கலாம். 3வது விஷயம், ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, 3வது ஹெச் என்னென்னா ஹைட்ரேஷன். அதாவது தண்ணீர் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். நார்மலாக நீங்கள் எடுக்கிற தண்ணியை விட 1/2 லிட்டர் சேர்த்து எடுக்கணும். நீங்கள் நார்மலாக 1.5 லிட்டர் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இன்னொரு 500 ml சேர்த்து எடுக்கணும். ஸோ தண்ணி அதிகமாக குடித்து அதிகமாக யூரின் போகும்பொழுது அதுலேயே நமக்கு பாதி கிருமிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் மெக்கானிக்கல் ஃப்ளஷிங் சொல்லுவோம். ஸோ தண்ணி அதிகமாக எடுக்கணும். ஸோ தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிற இளநீர் குடிக்கலாம், ஜூஸஸ் எடுத்துக்கலாம். கிரான்பெரி ஜூஸ் எல்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3H ஹைட்ரேஷன், ஹைஜீன், ஹேபிட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியும் நமக்கு சிம்டம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் ப்ராப்பர் டைமிங் எடுத்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். நன்றி, வணக்கம்.